محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد سيد الارض والعجم امام مكه والمدينه والحرم. يا رب له شرفا وكرما ومعافه وتعظيما. يا معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اذا قلت للشاهد انت يوم الجمعه والامام يخطب وقد رأوت وانصتوا رحمكم الله انه هو الغفور الرحيم. الباب الله நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் குர்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய சகோதரை பார்த்து பேசாதே என்று சொன்னால் கூட ஒருபாடு இருப்பதால் நம் அனைவரும் வாய்ப்பு அமைதியாக குர்பாவை கேட்டுக்கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்கிருபையை அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم:
إن الله حرم مكة ولم يحرمها الناس وهي حرام بحرمة الله إلى يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. அண்ட சராசரங்களை படைத்து அவற்றை நிர்வகித்து பாதுகாத்து வரும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், நாடியதை செய்யக்கூடியவன். அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அவன் முடிவு செய்ததை யாராலும் மாற்றவோ நீக்கவோ முடியாது என்று ஆரம்பமாக நான் அந்த அல்லாஹுவை புகழ்கிறேன், துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உண்மைகளை உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு நேரான சீரான வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் காலத்துக்கு காலம் அனுப்பப்பட்ட தூதர்கள், ரசூல்மார்கள், அவர்கள் அனைவரிலும் இறுதியாக உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அருளாக வந்த உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் தியாகம் செய்து அர்ப்பணித்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், துனியா முடிகின்றவரை வாழக்கூடிய எல்லா முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாக வேண்டும் என்று ஆரம்பமாக நான் அல்லாஹுவை வேண்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறைகளை கடைபிடித்து அவன் வெறுக்கக்கூடியவைகளை விட்டும் எங்களை தூரமாக்கி ஒதுக்கி தக்வா உடையவர்களாக வாழுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் புனித காபாவை நோக்கி மக்கள் ஒன்று கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதிகமானவர்கள் ஒன்று கூடிவிட்டு இறுதி கட்டத்தில் இப்பொழுது இறுதியான பகுதியினர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் எமக்கு படித்து தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய விடயத்தை நான் இங்கு எமக்கிடையிலே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முதலாவது உலகத்திலே அமைத்த இடம், உலகத்தை உண்டாக்கும் பொழுது முதலாவது அமைக்கப்பட்ட இடம், அது கஅபா அமைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா, உங்களுக்காக முதலாவது ஏற்படுத்தப்பட்ட இடம் அது அந்த புனிதமான கஅபா, அந்த பைத், அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய மாளிகை, அந்த மஸ்ஜித். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆரம்ப தொடர்புக்குரிய இடமாக அல்லாஹ்வால் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான பரக்கத் பொருந்திய இடமாக இருக்கிறது. லல்லதி பிபக்கத முபாரகா, அதை சூழ அல்லாஹ் பரக்கத்துகளால் நிறைத்து வைத்திருக்கிறான். மனிதனுக்கு ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஓய்வெடுப்பதற்குரிய இடத்தையும் அல்லது அவன் சம்பாதிப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்வதற்கு முன்னால் அவன் தன்னுடைய ஆகிராவை, தன்னுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குள்ள அடிப்படையாக அமையக்கூடிய அந்த கஅபாவை, அந்த மஸ்ஜிதை, அந்த மஸ்ஜிதுடன் உள்ள தொடர்பை அல்லாஹ் ஆரம்பமாக அமைக்கிறான். முழு உலகத்துக்கும் கியாமனால் வரும் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு பாடமாக இதை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். மக்களே, உங்களுடைய மிக முக்கியமான தொடர்பு, உங்களுடைய மிக முக்கியமான மன இணைப்பு மஸ்ஜிதுகளுடனும் மஸ்ஜிதுடன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுடனும் அமைக்கப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய உலகத்தின் ஆகிராவின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதை முதலாவதாக அல்லாஹ் பைத்துல்லாஹுவை உலகத்திலே அமைத்து முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறான். பரக்கத் என்பது அது கஅபத்துல்லாஹில் இருந்து வெளியாக்கப்படுகிறது. கஅபாவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் இருந்து, மஸ்ஜிதுடன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுடன் இருந்து அந்த பரக்கத்துகள் வெளியாக்கப்பட்டு அது குடும்பங்களை நோக்கி, அது தொழில் துறைகளை நோக்கி, அது மனிதனுடைய அன்றாட அலுவல்களை நோக்கி அந்த பரக்கத்துகள் மஸ்ஜிதின் மூலம் தான் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்ற உண்மையையும் நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். முபாரகா, அந்த இடம் மிக பரக்கத் செய்யப்பட்டது. அங்கிருந்து அல்லாஹுடைய பரக்கத்துகள் உலகத்திலே விநியோகிக்கப்படுகின்றன. இதே போல மஸ்ஜிதுகள் உலகத்திலே அந்த கஅபத்துல்லாஹுடைய பிரதிநிதியாக இருக்கின்றன. அவைகளிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு
உலகத்தில் உள்ள அனைத்து திசைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் பரக்கத்தை அல்லாஹ் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறான். எனவே முதலாவதாக அல்லாஹ் அமைத்த இடம் மஸ்ஜித், முதலாவதாக அமைக்கப்பட்ட இடம், பரக்கத்துக்காக அமைக்கப்பட்ட இடம், மனிதன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இடம் அது கஅபாவாக இருக்கிறது. இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கத முபாரகா. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த கஅபாவுடன் உள்ள தொடர்பு நாம் வெறுமனே ஹஜ் செய்யக்கூடிய நேரத்திலோ அல்லது உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலோ மாத்திரம் உள்ளதல்ல. மாறாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கஅபாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோமே, அந்த நிலையிலே எம்மக்குள்ள தொடர்பு அந்த கஅபாவுடன் ஏற்பட்டு விடுகிறது. எம்முடைய தொடர்பு அந்த கஅபாவுடன் ஏற்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் அந்த நிலையிலே கஅபாவில் இருந்து எவக்குரிய பரக்கத்துகளை பெற்றுக் கொள்கிறோம், மஸ்ஜிதுகளில் இருந்து எவக்குரிய பரக்கத்துகளை பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ் எவக்குரிய பரக்கத்துகளை அதன் மூலமாக எமது வீடுகளுக்கு, எமது குடும்பங்களுக்கு, எமது தொழில் துறைக்கு, எமது அத்தனை அன்றாட அலுவல்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்துகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறான் என்ற யதார்த்த உண்மையை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிக மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த கஅபாவை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த கஅபாவிலே பரக்கத்துக்குரிய எத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். இதனை பற்றியெல்லாம் நாங்கள் பல இடங்களிலே கேட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்திலே சில முக்கியமான ஒரு விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கஅபாவினுடைய ஆரம்பம் மலக்குகளால் கட்டப்பட்டதாக சில அறிவிப்புகளில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக புதுப்பிக்கப்படுகிறது. பிறகு அவ்வாறு தொடர்ந்து சென்று அதனுடைய புனர் நிர்மாணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் கஅபாவினுடைய சரித்திரத்தை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த கஅபாவுடைய சரித்திரம் மிக விசாலமாக, மிக நீளமாக சரித்திர ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்துக் கொண்டு அந்த எந்த மனித சஞ்சாரமுமற்ற அந்த பூமியில் அவர்களை விட்டு வரும்படி அல்லாஹுடைய கட்டளை வருகிறதே, அந்த கட்டளையை பூர்த்தி செய்வதற்காக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜரா நாயகி அவர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கு வந்து விட்டு செல்கிறார்கள். இந்த இடத்திலிருந்துதான் அந்த கஅபாவினுடைய இரண்டாம் கட்ட சரித்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை மிக அழகாக எமக்கு சொல்லித் தருகிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. யா அல்லாஹ், நான் என்னுடைய இந்த குழந்தைகளை, என்னுடைய இந்த குடும்பத்தை உன்னுடைய பைத்துல்லாஹ், கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த பைத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்திலே நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய கட்டளைப்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இங்கு யாரும் வசிக்கக்கூடிய நிலை கிடையாது. மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு நிலை, தண்ணீர் இல்லாத ஒரு நிலை. இந்த இடத்திலே யாரும் வசிக்கக்கூடியவர்கள் இல்லை. யா அல்லாஹ், இவ்வாறான ஒரு தியாகத்தை நான் இந்த இடத்திலே செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர் இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்கிறார்கள். இந்த தியாகத்தை நீ கபூல் செய்து இவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய நிஅமத்துகள் என்ன தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத். யா அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தியாகத்துக்கு பிறகு, சிரமத்துக்கு பிறகு உலகத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் என்ன? எமக்கு உலகத்திலே இந்த லாபங்களை, இந்த விடயங்களை, இந்த விஷயங்களை எனக்கு செய்து தருவாயாக, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, நான் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன் ரப்பே, இந்த தியாகத்தை நீ ஏற்றுக்கொண்டு லியுகீமுஸ் ஸலாத், தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக என்னுடைய இந்த குழந்தைகளை நீ மாற்றுவாயாக. முதலாவது ஆஹிராவுடைய சிந்தனை ஒரு தியாகத்துக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆவிலும் வெளிப்பட வேண்டும்
என்ற ஒரு உண்மையை நாங்கள் இதன் மூலமாக படித்துக் கொள்கிறோம்.